ஒரு கொடிங்கிறது வெறும் துணி மட்டும் இல்ல, அது ஒரு தேசத்தோட ஆன்மா. வாங்க அங்கோலா கொடியோட கதைய பாப்போம். ஆனா சில கதைகள் நெருப்புலயும் போராட்டத்திலயும் பிறக்கும். இது ஒரு தேசம் தன்னோட உயிருக்காக போராடினப்போ பிறந்த ஒரு சின்னத்தோட கதை. நம்ம கதை ஒரு கொடியில தொடங்கல, அதுக்கு முன்னாடி பண்டைய காங்கோ ராஜ்யத்துல இரும்புல தொடங்குது. அங்க கொல்லர்கள் வெறும் தொழிலாளிங்க இல்ல, அவங்கதான் சமூகம், அரசியல், ஆன்மீகம்னு எல்லாத்தையும் தீர்மானிச்சாங்க. இந்த வளமான கலாச்சாரங்கள் பல தலைமுறைகளா அவங்களோட சொந்த அடையாளத்தோட செழிப்பா இருந்துச்சு. அப்புறம் 1500கள்ல போர்ச்சுகீசிய கப்பல்கள் வந்துச்சு. அதோட 400 வருஷ அடக்குமுறை ஆரம்பமாச்சு. 20ஆம் நூற்றாண்டுல சுதந்திர போராட்டம் வெடிச்சது. அது ஒரு நீண்ட கொடூரமான போருக்கு வழிவகுத்தது. 3 முக்கிய குழுக்கள் அதிகாரத்துக்கு போட்டி போட்டாங்க. பனிப்போர் பிரச்சனைகள்ல தேசம் 2ஆ உடைஞ்சது. ஒரு முக்கியமான நாள்ல ஒரு புது சகாப்தம். அங்கோலாவுக்கு சுதந்திரம் கிடைச்சுக. போர்ச்சுகல் போனதும் எம்பிஎல்ஏ ஒரு புது கொடியை ஏத்துனாங்க. அதுதான் அங்கோலாவோட தேசிய கொடியாச்சு. இந்த கொடியோட அர்த்தம் அவங்களோட போராட்டத்துல இருக்கு. சிவப்பு நிறம் சிந்தப்பட்ட இரத்தத்தை குறிக்குது. கீழே இருக்கிற கருப்பு நிறம் ஆப்பிரிக்க கண்டத்தையே குறிக்குது, ஒரு கண்டத்தோட ஒற்றுமையின் அடையாளம். நடுவுல இருக்கிற தங்க நிறம் நாட்டோட வளத்தையும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தையும் சொல்லுது. இந்த சின்னம் நாட்டு மக்களை ஒன்னு சேர்க்குது. தொழிலாளிகள், விவசாயிகள், அப்புறம் முன்னேற்றத்துக்கான நட்சத்திரம். இது ஒரு கட்சியோட கொடியிலிருந்து வந்தாலும் இதோட சின்னங்கள் இப்போ முழு நாட்டையும் குறிக்குது. இன்னைக்கு இந்த கொடி எல்லா இடத்துலயும் இருக்கு. இது வெறும் போர் சின்னம் இல்ல, தேசிய பெருமையின் அடையாளம். இத மாத்த பல முயற்சிகள் நடந்தும் இந்த கொடி அப்படியேதான் இருக்கு. இது வலியான கடந்த காலத்தின் சின்னமா இல்ல ஒரு நீடித்த வலிமையின்